மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மண்டவரான் மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். என் சொத்தை தந்திடும் என்று கேட்டார், தன் சொத்தை பெற்றவன் பயணமானான். தன்னிஷ்டம் போலங்கே செலவு செய்தானவன், தன் வாழ்வை பாவத்தில் மூழ்கடித்தான். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. பந்திகள் மேய்த்தவன் தவிடு உண்டான், தன் தந்தை அன்பினை கனவு கண்டான். மன்னிப்பு கேட்டங்கே ஓடி வந்தான் தந்தை, மன்னித்து மகனாக அணைத்து ஏற்றான். தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால், நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக என் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுவின் முதலாம் பிரசங்கமே ஆரம்பித்த உடனே என்ன பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்தில் தான் இருக்குது, அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புதலை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பினால் மட்டுமே பரலோகம் போக முடியும். பாவத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றால் மட்டுமே பரலோக ராஜ்யம் போக முடியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நாம் நம்புகிறோமா? யோசித்து பார்க்கிறோமா? இது ஒரு அருமையான தருணம். நாம் இருக்கிற இந்த நாட்களில் இதை யோசித்து பார்ப்பது நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் நன்மையாய் இருக்கும். ஜங்ஷனில் இருந்து கேடிசி நகருக்கு போகிற டவுன் பஸ்ஸை பார்த்தோன்னா, அதில் ஏறி உட்கார்ந்தோம்னா, பஸ்ஸு புறப்பட்டுச்சுன்னா ஜங்ஷன்லேருந்து புறப்படும். போகும்போது என்ன சொல்லுவாங்க? எந்த ஸ்டாப்பெல்லாம் வருதோ அந்த ஸ்டாப்பெல்லாம் பேர சொல்லுவாங்க. வந்த உடனே பஸ்ஸில் இருந்து முதல் ஸ்டாப் அரவிந்த், கண் ஆஸ்பத்திரி இறங்குறவங்களாம் இறங்க அப்படிம்பாங்க. அடுத்தது கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இறங்குறவங்க இறங்க அப்படிம்பாங்க. அடுத்தது வண்ணார்பேட்டை அப்படின்னு சத்தம் கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு பார்த்தா ஊசி கோபுரம் வந்துட்டு இறங்குறவங்க இறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்த உடனே முருகங்குறிச்சி வந்துட்டு இறங்குறங்க இறங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள்.
இப்படி பஸ்ஸில் அந்த ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாலே சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் துருக்கியிலையும் சிரியாவிலையும் பூகம்பம் வந்துச்சுது. சொன்னாங்களா யாரும்? சொல்லிச்சா பூகம்பம்? ஏதோ துருக்கிக்கு வந்துட்டேன், அடுத்த ஸ்டாப்பு சிரியா தான், அடுத்தது இந்தியா தான், அடுத்தது சிலான் தான் அப்படின்னு சொல்லிச்சா? ஒன்றும் சொல்லலை. இப்படித்தான் உலகத்தின் அழிவு சொல்லாமல் தான் வரும். அதை போல நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்கிறதும் சொல்லாமல் தான் வரும். 5 வயசுலேயும் மரணம் வரலாம், 50லேயும் வரலாம், 100லேயும் வரலாம். எப்போங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஆனால் எப்பொழுது வருவார் என்று திட்டமாய் யாருமே சொல்ல முடியாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லிட்டேன், சீக்கிரமாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் சீக்கிரமாக வாரேன், வந்து அவன் செஞ்சதுக்கு தக்க கூலியை நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் எப்போ வருவேன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, இதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நம்முடைய மரணம் வரலாம், உலகத்தின் அழிவு வரலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரலாம். அதுக்கு பிறகு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுளிடத்திலிருந்து நான் பாவி அப்படின்னு ஒத்துக்கொள்ளும்போது, பாவத்தை நாம் மன்னியும் என்று கேட்கும்போது அவர் நமக்கு மன்னிப்பார், நம்முடைய பாவங்களை கழுவுவார், அவருடைய பிள்ளையாய் நம்மை பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார். உயிரோடு இருக்கிற வரைக்குத்தான் பாவ மன்னிப்பை குறித்து கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை சுதந்திரித்து கொள்ளலாம். செத்து போன பிறகு கொடுக்கப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, நமக்கு கிடைத்த இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்வேன் என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இயேசு சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளேன். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படி மோசமானவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஒன்றே ஒன்று, உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். செத்து போன பிறகு கேட்கலாம், பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, வள்ளியூரிலே ஒரு குடும்பம் இருந்தது. 4 பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். தகப்பனாருக்கு குடி, அது நிமித்தம் சரீரம் பலம் இழந்து போனது, பாதிக்கப்பட்டது. டாக்டர் இடத்துல காண்பித்தார்கள். சில நாள் சிகிச்சை கொடுத்தார் டாக்டர். ஆனால் டாக்டர் ஒரு நேரத்தில் சொல்லிவிட்டார், குடல் இத்து போச்சு, தாங்க மாட்டேங்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது, இன்னும் 14 மணி நேரம், அவ்வளவுதான் இவருக்கு உயிர் இருக்கும், சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவ்வளவுதான். நேரமாகினது. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நின்றார்கள். பிள்ளைகள் கண்ணீரோடு தகப்பனிடத்தில் பேசினார்கள். எப்பா, நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யலாம், நீங்கள் போகிற இடம் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணணும். பரலோகமா நரகமா அப்படிங்கிறத மட்டும் அதை இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க. மருந்து மாத்திரையெல்லாம் இனி உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டார். ஊசி போட்டாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, பரலோகமா நரகமா. நரகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம்.
இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்படி அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னா நீங்கள் உணரணும். பாவி, நான் பாவம் செஞ்சு என் குடும்பத்தை தெருல விட்டுட்டேனே அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும்னு, இயேசுவே என் பாவத்தை மன்னியும்னு நீங்கள் கேட்கணும். என் குடும்பத்தை ஆண்டவரே நீர் பார்த்து கொடுன்னு நீர் அவரிடத்துல கேட்கணும். இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டால் இயேசு உங்களுக்கு மன்னிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கண்ணீரோடு தகப்பனிடத்துல சொன்னார்கள். இதுவரைக்கும் அவர் இப்படி ஒரு காரியத்தை கேட்டது இல்லை, எதிர்பார்த்தது இல்லை. டாக்டர் ஏதாவது மாற்று மருந்து கொடுப்பாரு, வேற ஏதாவது ஊசி போடுவார், இன்னும் ஒரு ஹெவி டோஸ் ஏதாவது கொடுத்தாருனா சரியாக போகும், இப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது, இனி ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு டாக்டர் சொல்லுவார்னு அவர் கடுகு அளவு கூட நினச்சி பார்க்கல. முடிவு நெருங்கிட்டுது அப்படிங்கும்போது வாயை திறந்து அழுதார். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நான் பாவி, என் குடும்பத்தை இப்படி நான் நடுத்தரில் விட்டுட்டு போகிறேனே, நான் தெரியாமலாம் குடிச்சு போட்டேன், நான் குடித்தா இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனே, இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நீர் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அழுதார். பிரியமானவர்களே, மனம் திரும்பினார். கொஞ்ச நேரத்திற்குள்ளாய் கண்ணை மூடி பரலோகத்திற்கு போய் சேர்ந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு கதை போல நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு சொன்னார். யோசித்து பாருங்கள், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவான். வசனம் சொல்கிறது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சிறு பிள்ளை என்ன செய்யும்? யார் என்ன சொன்னாலும் நம்பும். இன்றைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து, பாவத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து கேட்டோம். சிறு பிள்ளை போல நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கேளுங்கள். கேட்டால் பரலோகம் போகலாம். இயேசு நமக்கு மன்னிப்பை தருவார். வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த சிறு பிள்ளைகள் தகப்பனிடத்திலே அவருடைய இருதயத்தை திருப்பினார்கள். சிறு பிள்ளையின் இருதயத்தை போல அந்த தகப்பனுடைய இருதயம் திருப்பப்பட்டது. கேட்டார், பரலோகமா நரகமா, எங்கே போக போகிறீர்கள்? முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது, யோசித்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது மனம் திரும்புதான். நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். மன்னிக்கும்படி ஆவலாய் காத்திருக்கிறார். கண்களை மூடி அவரிடத்தில் கேட்போமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம். மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தையை குறித்து எங்களோடு கூட பேசினீர், விவரித்து சொன்னீர். பரலோகமா நரகமா, எங்கு போக வேண்டும் என்பதை குறித்து தீர்மானம் பண்ணுகிறது உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி, இயேசுவே இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் தொடர்ந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை நீர் விளக்கி காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இருதயத்தை போல அந்த பிள்ளைகள் மாற்றினார்கள். ஆண்டவரே, நீர் எலியா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி விதமாய் செய்வேன் என்று நீர் பேசி இருக்கிறீர். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நிறைவேறிற்று. அந்த குடும்பத்தார் தப்பி பிழைத்து கொள்ள தங்கள் தகப்பனை வழி நடத்தினார்கள்.
ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் வரைக்கும் மன்னிப்பை கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற உடைய பிள்ளைகளும் தப்பி பிழைத்து கொள்ள, நரகத்தின் ஆக்கினைக்கு தண்டனைக்கு தப்பி பிழைத்து கொள்ள இயேசுவே வழி என்பதை அறிந்து கொண்டு உம்மை நோக்கி கூப்பிட்டு பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். இவர்களுக்கும் எவ்வளவோ தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. நீர் கூட இருந்து இவர்களை தேற்றி அருளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.